ஏ தலைவர் வராரு, வழி விடுங்கப்பா. ஏ தலைவர் வராரு, தள்ளுங்கப்பா. தள்ளுங்க தள்ளுங்க, தலைவர் வராரு. ஏய் எவன்டா தலைவரே? வணக்கம் மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். அதிகமா சிரிச்சா ஆயில் கூடுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வீடியோ பார்த்து ஜாலியா சிரிச்சு உங்களோட ஆயில கூட்டிக்கோங்க. தனதானிக்காக கோலை அடிக்க போகிறார் இதோ இந்த பெண்மணி. என்ன அடி? இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வாங்க எல்லாரும் குடும்பமா புஸ்வானத்தை சேர்ந்து கொளுத்தலாம். ஏன் சார் புஸ்வானத்தை கீழே வச்சு கொளுத்த மாட்டீங்களா? கையில தான் வச்சு கொளுத்துவீங்களோ? ஃபேன் நேரா சுத்துச்சுன்னா அதுக்கு நேரா கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் காத்தடிக்கும். ஆனா அதுவே இப்படி சுத்துச்சுன்னா எல்லாருக்கும் காத்தடிக்கும்ல. அதனாலதான் இப்படி சுத்து விட்டுறாங்க போல. ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். இப்போ நாங்க தான்டா இந்த ஊரோட டாப்ல இருக்கோம். மற்றவங்க எல்லாமே எங்களுக்கு கீழே தான். நம்ம ஜவுளி கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்னா எந்த ட்ரெஸ் நமக்கு சூட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்க்க முடியாது இல்லையா? அதுக்கு தான் இந்த ஆண்டி சூப்பரான ஐடியா வச்சிருக்காங்க. டெக்னாலஜியா WWE போக வேண்டிய ஆளுங்க வழி தவறி ஃபுட்பால் கொண்டானுங்க போல. என்ன இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல அப்படிங்கிற மாதிரி குழந்தையோட பட்டாக்ஸ் வச்சு என்னமா 3D பிரிண்டிங் போடுறாரு பாருங்க இவரு. பேயில போமா இல்லை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும் இல்ல பாருல தலைவர் வந்து வேற லெவல்ல அம்மாடி. புதுசா வாங்கின வண்டிக்கு பூஜையை போட்டு தேங்காய் உடைக்க சொன்னா பின்னாடி நிக்கிற வண்டியை உடைச்சு போட்டாங்க இந்த ஆளு. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரை மாதிரி மூஞ்சி மோ. டேய் 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 எவன்டா அவன் கல்லுக்கு பூஜை போட சொன்னா என் மண்டைக்கு பூஜை போட்டுட்டு இருக்கு கொய்யால. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் கொடையொன்னு தாகிலியே. இப்ப நான் பண்ற மாதிரி எல்லாரும் பண்ணுங்க. கமான். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. எனக்கு கயாக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும் மச்சான். ரொம்ப ஜாலியா இருக்கும். நல்லா அடிக்கடி வந்து பண்ணுவேன். செம்மையா இருக்கும். ஆனா என்ன கொஞ்சம் லைட்டா ஆடுது, அதான் பயமா இருக்கு. நீ கொஞ்சம் பிடிச்சிக்க மச்சான் ஆடாம. A few moments later. நான் கூட ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல தான் இந்த பசங்க இந்த காஸ்டியூமை போட்டு ஆடுறாங்கன்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது இவங்க தான் கல்யாண மாப்பிள்ளையா. இது கல்யாணம் பண்ணாங்க. ஐயோ என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. முதுகுல சுமையை தூக்கி பார்த்திருப்போம். ஆனா இந்த பையன் முதுகு எலும்புலே சுமையை தூக்குறாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். எட்ரா போட்டோவை.
എടുത്തുകൊണ്ട് പോക്കോ ഇനി എന്നെ சாம்பார் ஆப் எனக்கு மேட்ச்ல விளையாடுற பால பாருடானா இவன் எதை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. டேய் கேமரால மாட்டிக்கிட்டடா. After realizing he's on the big screen. Back to the action here in this 1-1 match between Brazil and Morocco. என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது சரி சரி அடுத்த கேள்வி பிளேயர் பால வச்சு விளையாடுவோம்னு பார்த்தா பின்னாடி எதை வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க பாருங்க. நோ 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 ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? அடியே பள்ளத்துல விழுந்துட்டு காப்பாத்துங்கடி. வாங்கடா சுபாஷை காப்பாத்துவோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போறேன் பாருங்க. இந்த போர்வைக்குள்ள இருந்து நான் ஒளிஞ்சு போய் மறைஞ்சிருவேன். நானும் பல மெஷர்மெண்ட் பார்த்திருக்கேன். ஆனா ஜிம்முக்கு வரவங்களுக்கு இப்படி ஒரு மெஷர்மெண்ட்டை பார்த்ததே இல்லை. பீகார் இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். இதுதான் உண்மையான புருஷன் பொண்டாட்டி பாண்டிங். விமல் சொல்லுங்கள் நாக்கில் கேசரி. ஐயோ பீரோல துணி மாட்டு இருக்கு, எடுத்து விடுவோம். போற போக்குல ஒரு ஹெல்ப். ஏய் அறிவில உனக்கு எப்படியா பண்ணுவேன்? ஹெல்ப் பண்ண நினைச்சா எப்படியா பண்ணுவேன்? இந்த வச்சுக்கோ. யோ என்னையா ஃப்ரைட் ரைஸ் போட சொன்னா ட்ரம்ஸ் சிவமணி மாதிரி ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கிறங்க பிடிச்சவங்களா? ஏன்டா டிவி விக்கிறவங்கள்ட்ட போய் இருந்து பண்றீங்க? இப்படி பண்றிய? ஏன் முட்டா பயலுள்ளா? உங்க அறிவிலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் முட்டா. தம்பியா நீ சின்ன பையன், இதெல்லாம் தாண்ட மாட்ட. முதல்ல அண்ணன் எப்படி தாண்டான்னு பாரு, சரியா? அதுக்கப்புறம் நீ தாண்டு. என்னன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, தாண்டி விழுந்துட்டீங்க. ஆக்சிலேட்டரை கையில திருக்கணும், அவ்வளவுதானே. அதை எங்க வச்சு திருக்கணும் என்ன? என்னடா மண்டபத்துல கட்ட வேண்டிய சீரியல் செட் எல்லாம் மாப்பிள்ளை மேல கட்டிக்கிட்டு இருக்கீங்க? டேய் மண்டபத்துல 2 பேர் என்ன பண்றீங்க? கரும்பு பிடிச்ச காட்டாரிக்கு போறதவங்களா வாகனங்களா இருப்பானுங்களோ? ஏய் இதுங்க கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? ஆமா சார். என்னடா இது ராராவா? டேய் அட கரும பிடிச்ச காட்டாரி பிறந்தவனே. எல்லாரும் ரெடியா இருங்கடி, கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் போய் கேமரா ஆன் பண்ணிட்டு வரேன். சிச்சிகா இல்லது ஐயோ ஆனவன போல திரும்ப டச் பண்ணு. டேய் தோரி गाइस நம்ம மலை மேல போயிட்டு இருக்கோம். அட பாப்புனே. இங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வெள்ளத்துல மழையில நின்னுகிட்டு நியூஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி பைக்ல ஒருத்தன் போற ஸ்டைல பாருங்களேன். இவன் வெளுத்து கட்டும் சிங்கம் தாண்டா. ஏய் கேளண்டா. மச்சான் யாரா இவனுங்க?
எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க யோ பெருசே கல்யாண ஃபங்க்ஷன்ல வந்து என்ன பாட்டியா பாடுற? ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.